ஹாய் காய்ஸ் அண்ட் யங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெமின் எஃப்எஃப் தாண்டா ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஜிமினுக்கும் உங்களுக்கு ஒரு க்யூட்டான மூமெண்ட் போயிருந்திருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் அவனோட லவ்வை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக இருந்திருப்பீங்க. ஜிமின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். ஜிமின் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறான். ஒரு லைட் ப்ளூ கலரில் ஷர்ட் போட்டு, அதுக்கு மேட்சிங்கான பேண்ட் போட்டு, அந்த ஷர்ட்டில் ஒரு 3 பட்டன்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ணி விட்டு, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவன் செஸ்ட் ஆஃப் செஸ்ட் அப்படியே தெரியுது கீழே. மின் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் அவன் ஹேர் அப்படியே ஃபில் பண்ணி விட்டுட்டு, டே லப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டா செட் ஆகலை. எது லப்பர் பேண்டா? காஸ்ட்யூமே செட் ஆகலை மச்சான். எங்கடா போகிற? ஆஃபீஸ் போகிறடா, அந்த மாதிரி போகலாம்ல. டி அப்போல்லாம் வேண்டா வெறுப்பா அவளுக்காக அப்படி கிளம்பி போனதுடா, அவளை வெறுப்பேற்றணும்னே. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து பார்த்து. டி வாட்சிங்கடா ரைட் சைடு இருக்கு மச்சான். அவன் அந்த கிளாசெட்டை ஓப்பன் பண்ணுறான். நிறைய பிராண்ட் ஆஃப் வாட்ச் இருக்கு. டி இந்த ஷர்ட்டுக்கு எதாட்டா வேர் பண்ணலாம். அந்த சில்வர் ஒன்னா? எஸ், அது உனக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ ஓகேவா? எதில் விட்ட? அவளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து 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 ரெடி ஆகணும். அப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்டில் படுக்கிறான். டி எழுந்திரிச்சு உட்கார்றா. மச்சான் முடியலடா, காலைல 6 மணிலேருந்து கிளம்பிட்டு இருக்க, மணி 9 மணி. நான் தூங்குறதா இல்லையா? தூங்கினோன்னு எழுப்பி உட்கார வச்சிருக்க தெரியுமா? உன் வீட்டில் தெரியாதனமா நேற்று ஸ்டே பண்ணது தப்பாக போச்சு. அதுவும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. இல்லைன்னா நான் இருந்திருப்பேனா? என்ன மச்சான் அவ்வளோதானா? உனக்கு எனக்கு எல்லாம். ஜிமின் ப்ளீஸ், முடியல. சரி காஸ்டியூம் சொல்லு, ஓகேவா? அவ என்னை பார்த்தோன்னே ஜிமினா அப்படி வாயை பொழக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கும் சேர்த்து உனக்கு தான் உதவலுக்கும். டே அவளுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் எப்படா பொறுப்பாக முடியும்? நோ 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 நோ, அதுக்கு நீ தான் பொறுப்பாகணும். இப்போ சொல்லு, ட்ரெஸ் எல்லாம் ஓகேவா? ஓகேவா? ஹேர் அன்னைக்கு கோல்டன் பிஷ் கொடுத்துருக்கேன்டா, ஹேர் கலர் ஓகே இல்லை? ரொம்ப தெரியலல்ல? அப்புறம் ஏதோ இங்கே 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 கொஞ்சம் பர்ஃப்யூம் பண்ணிக்கிட்டா. இங்கே சபா, இந்த காதலிக்கிறவங்கள்ட்டே இருக்க முடியல, காதல் ஒர்க் அவுட் ஆனவங்கள்ட்டே இருக்க முடியல. ஏன் இப்படி ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாகவே இருக்குன்னு தெரியலையே. அது உனக்கு இன்னும் செட் ஆகலைல்ல, அதனால் அப்படி சொல்கிறேன். ஜிமின் அதுதான் நானும் சொல்கிறேன். என்னை பாரு, எது ஓகே இல்லைன்னு மட்டும் சொல்லு, நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அவளுக்கு பிடிச்சத மாதிரி சொல்கிறேன். நின்று தொலைடா, 100 டைம் சொல்லிட்டான். நானும் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் மிரர் முன்னாடி நின்று பண்ணுறான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். ப்ளீஸ்டா மச்சான், உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? நான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸா இல்லை? அதெல்லாம் அப்போடா, க்ளோஸ்னா நீ ஒன்று தானே, பின்ன சொல்லு. சரி நின்று தொலை அப்படின்னு சொல்கிறான். அவன் மறுபடியும் மிரர் கிட்ட இருந்து அப்படியே மின்ன திரும்பி பார்த்த மாதிரி பெட் சைடு அப்படியே ஹிப் ரெண்டுலேயும் அப்படியே ஹேண்டு கொடுத்துட்டு இந்த மாடலுக்கு போஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கான். டே கொஞ்சம் ஆடாமல் நில்லுடா. மின், நான் எந்த சைட் பார்த்தாலும் அவளுக்கு ஹேண்ட்ஸமாக தெரியணும்ல, ஸோ அதனால தான். சரி எல்லாமே ஓகே தான்டா, ஆனால் என்னமோ கவர்ச்சி படத்துக்கு விளம்பரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குடா. என்னது நீ போட்டிருக்க ஷர்ட்டு? தேவையா இது? என்ன மின் சொல்கிற? நல்லா யோசிச்சு பாரு ஜிமின். உடனே நீ நீட்டாக ஆஃபீஸ்க்கு வரணும்னு எதிர்பார்க்குறவ. இப்படி மட்டும் நீ ஆஃபீஸ்க்கு போன நீ காலி தண்டா மோன. அப்படிங்கிற? அதே தாங்க. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கொடு, நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் க்ளாசெட் ஓப்பன் பண்ணுறான். இன்னும் தலையிலே கை வச்சுட்டு பெட்டில் உட்காடுறான். பண்ணுறான் கிட்டத்தட்ட 50 ட்ரெஸ் கிட்ட சேஞ்ச் பண்ணி இப்போ ஃபைனலாக ஒரு அவுட்ஃபிட்டில் நிற்கிறான். இப்போ சொல்லு மச்சான். ஓகே தான். என்ன ஓகே தான் யோசிக்கிற? ஒழுங்கா சொல்லு. இந்த பிளாக் கலர் ஷர்ட்டு, ரெட் கலர் கோட்டு, ஹவுஸ் இட்? நைஸ். ஆனால் எங்கேயோ ரிசப்ஷனுக்கு கிளம்புற மாதிரி இருக்கு. டேய் பழம் உடச்சிருவேன்.
என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. இல்ல ஜிமின், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நீ தானே சொன்ன. அதான் "ம், இருடா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ மறுபடியும் போயிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஷர்ட் போட்டு மேலே வந்து ஒரு லைட் சாண்டில் கலரில் அந்த மாதிரி ஒரு கோட் வியர் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேட்சிங்கான அந்த கலர் பேண்ட்லேயும் வியர் பண்ணிக்கிட்டு வெளியில் வரான். ரொம்பவே அழகாக இருக்கிறான். அவனோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு ரொம்ப பெரிய கிராண்டாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக அந்த மாதிரி இருக்கான். ஒரு நைஸ் லுக்கில் பர்ஃபெக்ட் மச்சான். அது அந்த இயரிங் எடு அப்படின்னு சொல்கிறான். அவன் டபுள் இயரிங்ஸ் போடுவான் இல்லையா, அந்த செயின் மாடல். ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸ் வியர் பண்ணுறான். இப்போ எப்படி இருக்கு? சூப்பர் மச்சான், ஸ்பீச்லெஸ். செம்மையாக இருக்க, சிம்பிள் லுக்காக இருக்க, ஆனால் லுக்காக இருக்கிற. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மச்சான் இன் பண்ண வேணாம் சரியா, ஃப்ரண்ட்டில் மட்டும் டக்கிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை ஃப்ரண்ட்டில் மட்டும் டக்கிங் பண்ணி விட்றான். அவ்வளோ அழகாக இருக்கான். போகலாமா? நீ முன்னாடி போய்க்கிட்டே இருப்பியா, நான் பின்னாடி வந்துட்டே இருப்பான். டே மீன், நீ வரல? இல்லை நான் வரல. எதுக்கு? எல்லாம் ஒரு காரணமாக தான். மென், நீ ஏன் இப்படி வித்தியாசமாக பார்த்துட்டு என்ன சொல்கிற? இல்லைடா, ஆல்ரெடி நீ அரை பைத்தியம் ஆயிட்ட. ஆஃபீஸ் போயிட்டு ஒயனை பார்த்தனா நீ முழு பைத்தியம் ஆயிடுவ. சத்தியமாக என்னால் முடியாதுடா, ப்ளீஸ்டா. மென், நீ இவ்வளோ கேவலமாக கெஞ்சினாலும் நான் உன்னை விடுவேன்னு நினைக்கிறியா? வேணாமேடா ஜிமன், வேணுமேடா மின், ப்ளீஸ் ப்ளீஸ், நோ 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 நோ, கம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மின்னையும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் ஆஃபீஸ்க்கு தான் வந்து சேர்ந்துட்டானுங்க. ஜிம்மன் காருக்குள்ளே இல்லாத அலும்பு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அது ஓகேவா இருக்கா, இது ஓகேவா இருக்கா, அவள் பார்த்தா ஷாக் ஆயிடுவாளா, அப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுவாளா, இப்படி ஹாப்பியாக இருப்பாளா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மின்ன ஒரு வழி ஆக்கிடுறான். இப்போ மின் தான் ரொம்ப அமைதியாக கொண்டாந்து ஆஃபீஸ்லேயும் இறக்கி விட்டுட்டு காருக்குள்ளேயே உட்காந்துருக்கான். டே இறங்குடா. டே ராசா, இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னடா உன் இம்சை தாங்க முடியல, என்னை விட்டுறேன். அதெல்லாம் முடியாது, இறங்கு. டே ஜிமன் இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மின்னையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவன் உள்ள என்ட்ரானா. இப்போ ரிசப்ஷனிஸ்ட் தான். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். ஒரு நிமிஷம். டே என்னடா ஆச்சு? மீன் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டெப்ஸ் ஏற பண்ணுவேன். அந்த ரிசப்ஷன் கிட்ட வரான். சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பிளேஸை விட்டு வெளியில் வரா. ஹவுஸ் மை லுக் சார்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? எக்ஸ்கியூஸ் மீ சார். பதட்டம்லாம் பட வேண்டாம், சும்மா ஜென்ரலாக கேட்குறேன். உங்களுக்கு பார்த்தோன்னே எப்படி இருக்கு? என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. அவள் அப்படியே திரும்பி முன்ன பார்க்குறா. தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்களேன் ப்ளீஸ். ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். நிஜமாவா? ஆமாம் சார். தேங்க்யூ. உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இன்க்ரிமெண்ட் போட சொல்கிறேன் சார். சீரியஸ்லி மீன், இதை நோட் பண்ணிக்கா. ஐயோ இது வேறையா, ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு மின் பல்ல கடிச்சிட்டு கூட வரான். ஜிமின் ஒரு லேடிஸை விடலை. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது அவன் எல்லா லேடிஸ்கிட்டையும் கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் வர போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். மின்ன தலையிலேயே அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவன் லிஃப்ட் ஏறி ஸ்ட்ரைட்டாக உங்கள் கேபினுக்கு இருக்க அந்த ஃப்ளோருக்கு தான் வந்துட்டான். அந்த ஃப்ளோருக்கு வந்த செகண்டில் அந்த ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, மீன் ஓகேவா? அப்பா சாமி, ஓகே 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 தாண்டா, விட்றியா என்னையா? ஹே, நீ ஹாப்பியில் டென்ஷன் ஆகிறேன்னு நினைக்கிறேன் மீன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்க கேபினை பார்த்த மாதிரியே நடந்து வந்துட்டு இருக்கான். மீன், நீ எதுக்கும் ஒரு 5 டிஸ்டன்ஸ் அப்படி மீட்டர் நான் வந்து வரியா? இது எதுக்குடா? இல்லைடா, இவ்வளோ நாள் ஏலியும் பூனையுமா இருந்துட்டோம், இப்போ அப்படி இல்லைல்ல, லவர்ஸ் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ நேற்று தான் என்னை பார்த்தான், ப்ரொப்போஸ் வேறு அக்செப்ட் பண்ணியிருக்கான். நைட்டெல்லாம் ஒரே ட்ரீமாக நினச்சிருப்பாடா என்னை நினச்சி. ஸோ பார்த்த செகண்டில் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டாலோ, இல்லைன்னா இங்கேன்னா அப்படியே கிஸ் பண்ணாலும் உனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் இல்லையா? ஸோ உனக்கு அது ரெஸ்பெக்டாக இருக்காது மீன். அதனால மேபி அப்படிலாம் நடந்துச்சுன்னா, டே நான் மூஞ்சி திருப்பிக்கிறேன் போதுமா, செவத்தில் கொண்டு போய் வச்சுக்கிறேன் போதுமா சாமி. தட்ஸ் ட்ரூ ஃப்ரெண்ட், கமான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ஒர்க் பண்ணுறான். மின் 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 இப்போ என்ன ஜிம்மு? ஏய் ஏன்டா அப்படி கேட்குற?
சொல்லு ஜிமின். இப்ப என்ன மச்சான்? ஆ மேபி அவ லிப்ஸ்லலாம் கிஸ் பண்ணிருவாடா. நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாம பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். கதவை இழுத்து சாத்திட்டு வெளியில வந்துருவேன். போதுமா? தட்ஸ் குட். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் மச்சான். கமான் அப்படியே சொல்லிட்டு அவன் மறுபடியும் 3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். மின் மின் மின். சொல்லு ஜிமின். என்னடா கண்ணெல்லாம் கலங்குது? வேத்துருச்சு. என்னன்னு சொல்லு. நீ அழுகுறதானே? உங்க அம்மா ஆ, தெரியுதுல்ல, விட்டுரு. என்னன்னு மட்டும் சொல்லு. இல்லடா, அவ என்னை வந்து டைட்டா ஹக் பண்ணும்போது நான் பேலன்ஸா நிக்கணும்ல, அதுக்கு விழுந்துடக்கூடாது இல்லடா. அவ வேற ஓடி வந்து நெக்கோட அப்படியே ஜம்ப் பண்ண மாதிரி ஹக் பண்ணுவா. நான் அப்போ விழுந்துட்டேன்னா ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஆயிரும்டா 2 பேருக்கும். டேய் அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? ஆம், ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும். ஏய் நீ எதுவும் என்னைய அந்த மாதிரி அதேதான் மின். என்ன? ஆம், இல்ல, ஹக் பண்ணும்போது அப்படியே பேக் சைடு கையை மட்டும் கொடுத்து ஸ்ட்ராங்கா பிடிக்கிறியா? எடு செருப்ப. இருடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டீஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான். மின் பின்னாடியே சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே உங்க கேபினுக்கு தான் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். நர்வஸா இருக்கு மின். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஆம், அவ கண்டிப்பா ரியாக்ட் ஆவால? ஆவா மச்சான். நான் சொன்னதெல்லாம் நடக்கும்ல? நடக்கும் தாண்டா. அப்படி நடக்கலனா ஐயோ, நடக்கிற வரை வெயிட் பண்ணுவோம். டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்பயே நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்றியா? பெஸ்ட். ஆ ஆல் தி பெஸ்ட் மச்சான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டோரை ஓப்பன் பண்றா. என்ன? டோரை ஓப்பன் பண்றா. நான் பாக்கெட்ல கை வச்சிருக்கிறேன்னா. டே நான் டோரை ஓப்பன் பண்ணணும். ஃப்ரெண்டுக்காக பண்ணலாம்ல. அதை விட நீ ஒன்றும் பெரிய ஆள் மாரெல்லாம் கிடையாது சரியா? ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் தான் மச்சான். நான் உன் ஃப்ரெண்டுடா. பண்ணலாம் பண்ணுடா, ரொம்ப பேசுகிறான் பாரு அப்படிங்கிறான். மின்ன அப்படி வேண்டா வெறுப்பா செம்ம கடுப்புல அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். பண்ண செகண்டில் ஜிம்முனும் சரி மின்னும் சரி அப்படியே ஷாக்காகி வாயை பொழந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கானுங்க. நீங்கள் எப்போது போல நார்மலான சாரியில் ஒரு ஹேண்டில் ஒரு பென் எடுத்துக்கிட்டு பேப்பரையும் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் ஸ்டாஃப் முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாஷாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் சைட்டில் போய் விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் கொடுத்த பிளான் என்ன, பில்டிங் வந்திருக்க பிளான் என்ன தெரியுமா தெரியாதா? நார்த் அண்ட் வெஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு. இதுதான் பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரா? இந்த இடத்துல இப்படி தான் இருந்துச்சா? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு. மேம் ஃபைனல் அப்ரூவல். என்ன ஃபைனல் அப்ரூவல்? யார் கொடுத்தா உங்களுக்கு இந்த ஃபைனல் அப்ரூவல்? மின் சார் தான் கொடுத்தாங்க. மின் ஓ மை காட், அந்த பிளானை மின் சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கிட்ட ஆக போகுது. நீங்கள் அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து மின் சார் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பழைய பிளான் கிடையாது, நியூ பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னனா இல்லையா? மின் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் நம்ம ஹேண்டுக்கு மாறி இருக்குன்னு சொன்னனா இல்லையா? ஆமாம் மேம். அப்போது ஓல்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது யாரு? வேர் இஸ் த எக்ஸிக்யூட் ஆஃபீஸர்? யாருன்னு கேட்குறேன்னு. மேம் நான் தான். என்ன சார் இது? நான் கொடுத்த டிராயிங் என்ன, நீங்கள் கட்டியிருக்க பில்டிங் என்ன, இது எப்படி சரிங்க? பக்கத்துல வாட்டர் ஏரியா, எப்படி இந்த பில்டிங் இன்னைக்கு வர முடியும்? நீங்க யோசிச்சுனாச்சு பாத்தீங்களா? 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்ல நான் ஒரு டிராயிங் படி ஒரு பிளான் கொடுத்தா 10க்கு 8ங்கிற ஸ்கொயர் ஃபீட்ல ஒவ்வொரு ரூமையும் கட்டி வச்சிருக்கீங்க. செகண்ட் ஃப்ளோர் ஏற்றி வச்சிருக்கீங்க சார். செகண்ட் ஃப்ளோர்ல டோட்டல் பிளானுமே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு நீங்க பண்ணிருக்கீங்க? மேம் சடனாக ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் சேஞ்ச் ஆனதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். வாட்? கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு நீங்கள் என்ன வீடியோ கேமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர்? சாரி மேம். இங்கே பாருங்க மிஸ்டர் பார்க்குக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, புரிஞ்சுதா? இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தானே. நீங்களே போய் கை கட்டி நின்று பதில் சொல்லி பாருங்க. அப்போ தான் கை கட்டி நின்று பதில் சொல்கிறதோட வழி என்னன்னு தெரியும். உங்களுக்காக நான் போய் நின்று பேசணுமா? சொல்லுங்க மேம். அது உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. என்ன பண்ணுவீங்களே எனக்கு தெரியாது. டோட்டல் பில்டிங்கையும் கொலாப்ஸ் பண்ணுங்க மேம். பிளாஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் மேம் அது ப்ரொசீஜர் அதிகம் தெரியுதுல்ல. ஒர்க்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோன்னு தெரியுதுல்ல, அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுதுல்ல, இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது எவ்வளோன்னு தெரியும்ல, மெட்டீரியல் காஸ்ட் என்னன்னு தெரியும்ல.
இவ்வளவு தெரிஞ்சும் ஒரு பில்டிங்கே நீங்க தப்பான ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி வச்சிருக்கீங்கன்னா அப்போ அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? ஆனா மேம், நம்ம மேனேஜ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம்ல. பெருசா யாரும் 2 ஸ்கொயர் ஃபீட்ட கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. ஓ! அப்படியா? ஓகே. குட். ரொம்ப நல்லா இருக்கு மிஸ்டர் ஆஃபீசர். ரொம்ப நல்லா இருக்கு. கவர் பண்ணலாம். சார், பண்ணுனது தப்பு. அத கவர் பண்ணிக்கலான்னு வேற சொல்றீங்க. உறுத்தல? ஒரு வேலைய தப்பா பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு கில்ட்டியா இல்ல? மேம், ஆனா இது என் மிஸ்டேக் மட்டும் இல்லையே. ஃபர்ஸ்ட் இன்னொருத்தவங்கள கை காட்டாதீங்க. சரிங்களா? ஒரு விரல் இன்னொரு பக்கம் திரும்பிடுச்சுன்னா மீதி இருக்க 4 விரல் உங்க பக்கம் தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இரிட்டேட்டிங் இடியட். சாரி மேம். என்ன சொன்னீங்க? 2 ஸ்கொயர் ஃபீட்ட யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களே. உங்க சேலரியில 2 லேக்ஸ் கம்மி பண்ணி குடுத்தா நீங்க கண்டுபிடிப்பீங்களா? மாட்டீங்களா? சொல்லுங்க சார். சாரி மேம். ஜஸ்ட் ஸ்டாப் இட். எத்தன டைம் சாரி சொல்லி கவர் பண்ணிட்டு இருப்பீங்களோ. ச்சே! ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. மிஸ்டர் பார்க் கிட்ட நான் பேசுறேன். எனக்கு செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பிளாஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் நியூவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். டூ இட் ஃபாஸ்ட். நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளம்புங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்தி விடுறீங்க. எல்லாரும் ஜிம்னை கிராஸ் பண்ணி போறாங்க. தலை கீழே தொங்க போட்டுட்டு அவனுக்கு அதுல வேற பவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க செம்ம டென்ஸ்டா அந்த பெண்ணை வச்சுட்டு ஜிம்மினையும் பாக்குறீங்க, மின்னையும் பாக்குறீங்க. 2 பேரும் பேன்னு பார்த்துட்டு நிக்கிறானுங்க உங்களை. நாக் பண்ணிட்டு உள்ள வர மாட்டியா நீ? எத்தனை டைம் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன்? நீ பேசாம என்னமோ திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சு நிக்கிற. ஆ, என்னையவா கேக்குறீங்க? ஒயன் ஒன்னதான் ஜிம்மு வந்தல்ல, உள்ள வர மாட்டியா? வந்ததே லேட்டு. இதுல நீ என்ன அங்க நின்று போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிற? ஆ, வரேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். பின்னாடியே மின்னு வந்துட்டான். வயன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மின். அவங்க கையிலேருந்து எங்கள் கைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண ப்ராஜெக்ட் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. அதுதான் காலையிலேருந்தே ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை ஒயன். ஆனால் நான் பிளான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேனே. எஸ் மின், கொடுத்துட்டு தான். ஆனால் சாரி டு சே திஸ், எங்கள் சைடு தான் ப்ராப்ளம். நாங்கள் தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். நான் அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஒயன், இதில் என்ன இருக்குது? என்ன டைம் தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். பட் ஓகே, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீ ஏன் இவ்வளோ டென்ஸ்டாக இருக்க? இல்லை மீன், காலையில் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. எல்லாமே மிஸ்டேக் ஆயிடுச்சா? ஸோ அதான். ஜிம்மன், ஆ ஆ சொல்லுவேன். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு 7 ஃபைல் கிட்ட எடுத்து எடுத்து அடுக்குறீங்க. இது இன்னைக்குள்ளே முடிச்சாகணும், சரியா? ஸோ டூ இட் ஃபாஸ்ட் அண்ட் மிஸ்டேக் இல்லாமல் பாரு. நீ பார்த்ததை முன்ன ரீசெக் பண்ண சொல்லு. ஓகேவா ஜிம்மன்? ஆ, ஓகே ஓகேவா. ஓ, அப்படியே நின்றுட்டு இருக்கா? போகட்டா? சரி கொடு. நீ ஃபைல் பார்க்கலன்னு நான் டெயின் கிட்ட. இல்லை இல்லை, நானே பார்க்குறேன். மின் மின் ஆ, சொல்லு ஜிம்மன். ஃபைல் நான் செக் பண்ணதுக்கப்புறம் நீ ரீசெக் பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் வர்றியா? ஜிம்மன், நீ இங்கே தானே உட்காந்துக்குவேன்? இல்லை பரவாயில்ல, இன்னைக்கு நான் இங்கே உட்கார முடியல. நான் மின்னோட கேபினில் போய் உட்காந்துக்கிறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தாப்புல செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைலை வாங்கிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்துட்டு அவன் வரான். உங்களுக்கு புரியாமல் நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ மின்னோட கேபினுக்கு ஜிம்மு 2 கையிலுமே ஃபைல் அடுக்கியிருக்கிறீங்க. ஸோ அப்படியே பிடிச்ச மாதிரி வந்து உள்ளே நிற்கிறான். மின்னு தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, மின் வேண்டாம், மின் வேண்டான்னு சொல்கிறேன்னு. சாரி மச்சான், நான் கண்ட்ரோல் பண்ண முடியலடா. கொஞ்சம் கஷ்டமாக தாண்டா இருக்கு. மின் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைலை தூக்கி அவன் மேலேயே அடிக்கிறான். டீ டே 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 டே, என்னடா என் மேலே கோவப்பட்டு என்னடா பண்ணுறது? ச்சே, மின் சிரிச்சுன்னு வச்சுக்கோவே பல்லு 2 தட்டிடுவேன்டா. ஆம், சாரிடா, கண்ட்ரோல் பண்ண முடியலடா. என்னடா பண்ண சொல்கிற? சும்மா இருமின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டேபிளோட மேலே ஏறி உட்காடுறான். மின்னு தான் அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஜிம்மின் கிட்ட தான் உட்காந்துருக்கான். என்னடா சும்மா இருமின், இவளுக்காக காலையிலேருந்து கிளம்புனா இவ என்னன்னா வேற மாதிரி இருக்கிறா. ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா? சேச்சே, அப்படிலாம் இல்லை ஜிம்மு. உனக்கு தான் தெரியும்ல, அவன் ஆஃபீஸ் வந்தால் டோட்டலாக வேற மாதிரி இருப்பா. என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறான்னு நினைக்கிறேன்.
டேய் அதுக்காக அவளுக்காக ஷர்ட் எல்லாம் புடிச்ச மாரி போட்டிருக்கேன்டா. அதுக்காக ஒரு கிரெடிட்ஸ் கூட அவ எனக்கு குடுக்கலடா. ஃபர்ஸ்ட் அவ உன்னைய பார்க்கவே இல்லடா. ஆனா காலையிலேருந்து நீ ஒரு அலப்பற பண்ண பாரு. ஐயோ சாமி! இதுல என்னைய உயிர் போற அளவுக்கு நீ என்னைய படுத்துனல்ல. உனக்கு இது வேணுனா? ஏய்! நான் நக்கலா உனக்கு? ச்சே ச்சே! அப்படி இல்ல மச்சான். இருந்தாலும் கொஞ்சம் பாவமா தான்டா இருக்கு உன்னைய பார்க்கையில அப்படிங்கிறப்போ, ஜிமின் பக்கத்துல இருக்க பேப்பர் கட்ஸ் நெறைய பேப்பர் கட் இருக்கு. ஸோ அத எடுத்து மின் அப்படியே அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அதுலேருந்து நெறைய பேப்பர்ஸ் அப்படியே பறந்து விழுகுது. அது ஜிமின்க்கு காலுக்கு கீழ ஒரு பேப்பர் விழுகுது. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, உங்களோட ஃபோட்டோ, டெய்னோட ஃபோட்டோ, ஆலிஸோட ஃபோட்டோ இருக்கு. ரொம்ப பழைய ஓல்டு பேப்பர் தான். அந்த மாரி கற்பழிக்க முயற்சி செய்யும்போது விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கோட உங்க 3 பேரோட ஃபோட்டோவும் கீழ இருக்கு. ஒரு சின்னதா ஒரு ஆர்டிக்கல் கூட இருக்கு. அது கரெக்ட்டா ஜிம்மினோட டோஸ்க்கு கீழ கிடக்கு. மின்னும் ஜிம்மினும் நின்ன மாரி பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மின் அந்த டேபிள்ல உட்கார்ந்திருக்கான். ஜிம்மினுக்கு ஆப்போசிட்ல மின் நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு கீழ அந்த பேப்பர் கட் அப்படியே கிடக்கு. ஓகேடா நம்ம இதோட இந்த ஸ்டோரிய முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். And this is a bye from BDS Team Taki 2.0. Tata bye bye. See you. Love you all.